மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் தடைப்பட்டிருந்த பாக்கிகள் வசூலாகும் மாதமாகவும் பண தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வருவாய் மனதிற்கு திருப்திகரமாகவும் அமையும் மாதமாக இருக்கும். திருமணம் சார்ந்த பேச்சு வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமணத்தில் ஒரு நல்ல முடிவை எதிர்நோக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்னே சொல்லலாம். ஏன் அப்படி வெளியூர் வெளிமாநில பயணமாக வேலை ரீதியாக சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்புமே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஸோ நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அதை எல்லாருமே வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கு எல்லாருமே எஸ் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்கீங்க, அதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் அதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எழுதுற எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க போகக்கூடிய நேர்முக தேர்வுகளா இருந்தாலும் பெரிய எந்த பாதிப்புகளும் இந்த மாதம் இருக்கிற மாதிரி அமைப்புகள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த சளி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் மருத்துவரை அணுகி மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த செப்டம்பர் மாதம் 2026 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிப்பதிவாக வெளிவர இருக்கு. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதத்திய கிரக நிலவரம். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் பண்றாரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்படுகிறார். இந்த அமைப்புல தான் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திய கிரகங்கள் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. சோ இதை வைத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். கடக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசியிலேயே உச்ச குருவானவர் இருக்காரு. மிதுனத்துல இருந்து செவ்வாய் பகவானானவர் கடகத்திற்கு குருமங்கல யோகமாக ஆக்டிவேட் ஆக போகுதுங்க. இந்த மாசம் எல்லா மனிதர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம் பொறுமையாக இருந்தாலும் நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். தடைப்பட்டிருந்த பாக்கிகள் வசூலாகும் மாதமாகவும் பண தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வருவாய் மனதிற்கு திருப்திகரமாகவும் அமையும் மாதமாக இருக்கும். திருமணம் சார்ந்த பேச்சு வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமணத்தில் ஒரு நல்ல முடிவை எதிர்நோக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்து நீசபங்க ராஜயோகமாகவும் குருமங்கல யோகமாகவும் உங்களுக்கு ராசிலேயும் 2ஆம் இடத்துல செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் ரொம்ப வலுவாகவும் செயல்படக்கூடிய இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இந்த செப்டம்பர் மாதம். தொழில் ரீதியாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அலுவலகத்துல தன்னை விட மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும்னே சொல்லலாங்க. புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தேடி வரும் மாதம். வெளியூர் வெளிமாநில பயணமாக வேலை ரீதியாக சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்புமே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சோ நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அதை எல்லாருமே
வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கு எல்லாருமே எஸ் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க தான் ராஜா இந்த செப்டம்பர் மாதம். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வெளிநாட்டுல போயிட்டு ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்கீங்க, அதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் அதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எழுதுற எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க போகக்கூடிய நேர்முக தேர்வுகளா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதம் இந்த செப்டம்பர் மாதம். உடல் நலம் எப்படி இருக்கும், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சளி, காய்ச்சல் தொந்தரவுகள் அப்பப்ப வந்து போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. மற்றதை தவிர பெரிய எந்த பாதிப்புகளும் இந்த மாதம் இருக்கிற மாதிரி அமைப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சளி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் மருத்துவரை அணுகி மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்பாற்பட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதம் தூள் கிளப்பக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.